அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அது தொழில்நுட்பம் வந்தால் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையினுடைய கனவை மாற்றக்கூடியது நிகழ்காலத்தில் தொழில்நுட்பம் தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நிறைய கிராமத்தில் ஸ்கூலில் சரியான புத்தகம் இருக்காது, திறமையான ஆசிரியர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் கூட இருக்காது. ஸோ அந்த தொழில்நுட்பம் வந்தால் அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்மார்ட் கிளாஸ் நடத்தலாம். வீடியோ மூலிமா பிள்ளைகளுக்கு கற்பிக்கலாம். அவங்க ஈஸியாக அதை உள்வாங்கிடுவாங்க, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நடக்கக்கூடியதை ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நம்ம கொண்டு சேர்க்கலாம். அதன் மூலிமா இவங்க கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும். மூணாவது பேரண்ட் சேஃப்டி. இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா, ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்தானா போனானா எந்த அளவுக்கு படிக்கிறான், அவனுடைய மதிப்பெண் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரண்ட்ஸுக்கு டான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா, சிட்டியில் எந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்கோ அது கிராமத்துலேயும் கொண்டு வந்துடலாம். கிராமம் சிட்டின்ற டிஃபரன்சியேஷன் இருக்காது, நல்ல கல்வி இருக்கும். தொழில்நுட்பம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தை இந்த மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு சேர்க்கறது நம்மளுடைய கடமையாக இருக்கணும். ஸோ இதனால் நம்ம ஃபியூச்சரில் இந்த குழந்தையினுடைய வாழ்வாதாரம் மேம்படும். ஸோ ஒரு ஸ்கூல்லேருந்து இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கணும்னா நம்ம சமூகம் பெரிய அளவில் மேம்படும். ஒரு ஸ்கூல் மேம்பட்டால் தான் நம்ம சமூகம் மேம்படும். ஸோ இது எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றதை நிகழ்காலத்தில் நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ.